மணிப்பூர் பற்றி எரியும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூர் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஐ எட்டியுள்ளது. இடஒதுக்கீடு பிரச்சனையால் பற்றி எரிந்த மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளன. ஜிரிபா மாவட்டத்தில் பழங்குடியின பெண் அண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறையாளர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் வீடுகள், கடைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட குக்கி சமூகத்தினர் CRPF படையின் முகாம் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மெய்தி இன மக்கள் தங்கியிருந்த முகாம்களிலிருந்து 3 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் மாயமான நிலையில் அவர்கள் அனைவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனையடுத்து மெய்தி சமூகத்தினர் நடத்திய போராட்டத்திலும் வன்முறை வெடித்தது. இந்நிலையில் ஜிரிபாமில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இப்படி நாளுக்கு நாள் இரு சமூகங்களிலும் மாறி மாறி சடலங்கள் மீட்கப்படும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வன்முறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஐ எட்டியுள்ளது. மணிப்பூரில் நிலைமை மோசமடைவதால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனை நடத்தினார். மணிப்பூரில் கடந்த சில மாதங்களாக தணிந்திருந்த வன்முறை தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது. அண்மையில் பழங்குடியின இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்துக் கொல்லப்பட்டார். இந்த கொடூர செயலை தொடர்ந்து மணிப்பூரில் வன்முறை வெடித்தது. பயங்கரவாதிகளை ஒடுக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் உட்பட 13 சட்டமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனையடுத்து மணிப்பூரில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. ஜிரிபா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மணிப்பூரில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மூத்த அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அமித் ஷா அதனை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார். பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகளுடன் அமித் ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூரில் நிலவி வரும் பதற்றத்தை குறைக்கவும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் அதிகாரிகளுடன் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக இன்று நண்பகல் 12 மணியளவில் மூத்த அதிகாரிகளுடன் அமித் ஷா ஆலோசனை நடத்த இருக்கிறார். மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் கன்ராட் சங்மா அறிவித்துள்ளார். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கும் நிலையில் பாஜக தேசிய செயலாளர் JP நட்டாவுக்கு கடிதம் எழுதியுள்ள சங்மா நெருக்கடியை தவிர்க்கவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் பிரேம்சிங் ஆட்சி முழுமையாக தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் பிரேம்சிங் தலைமையிலான பாஜக அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக குறிப்பிட்டு பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள மக்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளாகி உள்ளனர் என்றும் தற்போதைய சூழ்நிலையை மனதில் கொண்டு தேசிய மக்கள் கட்சி மணிப்பூர் மாநிலத்தில் பிரேம்சிங் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை உடனடியாக திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 60 உறுப்பினர்களை கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் தேசிய மக்கள் கட்சிக்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். பாஜக மட்டும் 32 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ளதால் தேசிய மக்கள் கட்சி தங்களது ஆதரவை திரும்பப் பெறுவதால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. मैं इस सम्मान को विनम्रता और आदर भाव से स्वीकार करता हूं और इस सम्मान को 140 करोड़ भारतवासियों और भारत नाइजीरिया की गहरी मित्रता को समर्पित करता हूं. நைஜீரியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஜீகான் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட காட்சிகளே இவை. நைஜீரிய அதிபர் போலா அகமது அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரியா தலைநகர் அபுஜா சென்றடைந்தார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைஜீரிய நாட்டின் உயரிய விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நைஜீரியாவில் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் என்னும் விருது மிகவும் உயரியதாக உள்ளது. இந்த விருதானது இதற்கு முன்பு மறைந்த பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு கடந்த 1969ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. ராணி எலிசபெத்துக்கு அடுத்தபடியாக இந்த விருதை பெற்ற 2வது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். அதேபோல பிரதமர் நரேந்திர மோடி பெறக்கூடிய 17வது சர்வதேச விருது இதுவாகும். விருது வழங்கிய நைஜீரிய மக்களுக்கு நன்றி கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருதை 140 கோடி இந்திய மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். உலகக்கோப்பை கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள காசிமாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 6வது உலகக்கோப்பை கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காசிமா மகுடம் சூடியிருக்கிறார். 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரானது அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து காசிமா, நாகஜோதி, மித்ரா, மரியா இருதயம் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
இதில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 17 வயது காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். வரும் 21ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து காசிமா பதக்கத்தோடு நாடு திரும்ப உள்ளார். காசிமாவின் தந்தை ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. பெருமை கொள்கிறேன் மகளே என்று தமிழக கேரம் போர்டு வீராங்கனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சியுடன் பாராட்டியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 17 வயதான காசிமா சாம்பியனாக முகடும் சூடியுள்ளார். அவருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெருமை கொள்கிறேன் மகளே என்றும் எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசின் வெற்றி அடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் பாராட்டியுள்ள துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் காசிமாவின் பயணம் மற்றும் பயிற்சிக்காக 1.5 லட்சம் ரூபாயை தாம் வழங்கி வாழ்த்தியதாக நினைவு கூர்ந்துள்ளார். 3 தங்கப்பதக்கங்களை வென்று காசிமா தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும், தங்கை காசிமாவின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் உதயநிதி வாழ்த்தியுள்ளார். இதேபோன்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் காசிமாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்தை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறோம். இந்த பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கேரம் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற தனது மகளின் வெற்றியை கொண்டாட வார்த்தைகளே இல்லை என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் சாதனை வீராங்கனை காசிமாவின் தந்தை மெஹபூப் பாஷா. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் எளிமையான சூழலில் வசித்து வரும் உலக சாம்பியனின் தந்தை மெஹபூப் பாஷா ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். தங்கள் பகுதியில் உள்ள கேரம் பயிற்சி மையத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு மெஹபூப் பாஷா கோரிக்கை விடுத்தார். இதில் நாங்கள் ஒரு சிறிய வாடகை கொடுத்து பசங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபீஸ் வாங்கி நாங்கள் கேரம் கோச்சிங் நடத்தின்னு இருக்கோம். எல்லா பசங்களும் எல்லாம் ஏழப்பட்ட பசங்க, லோடிங் மேனு, ஆட்டோ மேனு, ஃபிஷர் மேனு, அது மாதிரி பசங்களே நாங்கள் பயிற்சி கொடுத்துன்னு இருக்கோம். இந்த இடத்த கொஞ்சம் எங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 14, அதாவது இந்த பயிற்சி சென்டரில் 14 நேஷனல் பிளேயர் உருவாக்கிக்கிறாங்க. இப்போ ஒரு வேர்ல்டு பிளேயரும் உருவாக்கிருக்காங்க. இது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. காசிமாவின் பயண செலவுக்காக 1.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு மெஹபூப் பாஷா நன்றி தெரிவித்தார். மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதற்கு இழப்பீடாக மாநகராட்சி எல்லைக்குள் 3 சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்பாக எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மண்ணெண்ணெய் கேன்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெண்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினரிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நிலம் கையகப்படுத்த சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் மாற்று இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்காததால் இரவிலும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புளியோதரையும் தயிர் சாதமும் விநியோகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் சம்பா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஃபைசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் 2ஆம் போக நெல் சாகுபடிக்காக காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. நவம்பர் 14ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 6,60,000 விவசாயிகள் மட்டுமே பயிர் காப்பீடு செய்திருந்தனர். நிலையில் காப்பீட்டிற்கு பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி தமிழ்நாடு வேளாண் துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தாமதமானதாலும் நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் குறைவாக இருப்பதாலும் சம்பா சாகுபடி செய்வது தாமதமாகி இருப்பதால் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய வேளாண் அமைச்சகம் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கூடுதல் முயற்சி எடுத்து அதிக விவசாயிகளை காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சர்ச்சையாக பேசியதால் கைதான நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அவருக்கு சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவர் அடைக்கலம் கொடுத்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஹரியின் வீட்டிற்கு போலீசார் சென்றதும் உள்ளே இருந்த கஸ்தூரியை நீண்ட நேரம் கதவை திறக்காமல் பதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது.
இதையடுத்து ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். இதனால் கதவை திறந்து கஸ்தூரி வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கஸ்தூரியை சென்னைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர். பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கஸ்தூரிக்கு வரக்கூடிய 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து புழலில் உள்ள பெண்கள் சிறையில் கஸ்தூரி அடைக்கப்பட்டார். புழல் சிறைக்கு செல்லும் முன்பாக நடிகை கஸ்தூரி ஆவேசமாக முழக்கமிட்ட காட்சிகளே இவை. தெலுங்கர்களை அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தான் சிங்கிள் மதர் என்றும் தான் குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதியிடம் மன்றாடியதாக கூறப்படுகிறது. தன்னை சொந்த ஜாமீனில் விடுவிக்குமாறு நீதிபதியிடம் நடிகை கஸ்தூரி கோரிக்கை வைத்தார். ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. அகில இந்திய தெலுங்கு சம்மேளன தலைவர் நந்தகோபால் அளித்த புகாரின் அடிப்படையில் கஸ்தூரி மீது 4 பிரிவுகளின் கீழ் எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்று நடிகை கஸ்தூரி பேசிய வீடியோவை இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் பதிவிட்டுள்ளார். காவல்துறையினர் கஸ்தூரியை கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரவல் ஃபோன்லேருந்து தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். Just to tell everybody that I never ran away. நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், என் வீட்டில் தான் இருந்தேன். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. தான் தலைமறைவானதாக வெளியான தகவலையும் நடிகை கஸ்தூரி மறுத்துள்ளார். இது வரைக்கும் பத்திரிக்கையில் வந்த செய்திகளை நான் பார்க்கல. பிகாஸ் ஐ வாண்டட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ என் ஃபோனை நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இன்றைக்கி நான் பார்த்தேன் மீடியாவில் ஒரு ஸ்மியர் கேம்பெயின், தலைமறைவு, பயந்து ஓடினார், அது இது அப்படின்னு எதுலேயுமே உண்மை கிடையாது. கஸ்தூரியின் பேச்சை திரித்து தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசியதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த வழக்கை அவர் சட்டப்படி சந்திப்பார் என்றும் அர்ஜுன் சம்பத் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 28, 29ஆம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்கிறார். ஜெயங்கொண்டத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று திமுக அரசிடம் விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்த ஓராண்டுக்குள்ளாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த ஆண்டு பெரம்பலூரில் சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த விழாவில் எம்பி திருமாவளவன் உரையாற்றும் போது அரியலூர் மாவட்டத்திற்கும் ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்ததாகவும், திராவிட மாடல் அரசிடம் அவர் வைத்த கோரிக்கை ஓராண்டுக்குள் நிறைவேற்றி ஜெயங்கொண்டத்தில் ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா அமைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதற்காக திருமாவளவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேர வேண்டியதை இத்தகைய கள ஆய்வுகள் மூலம் உறுதி செய்வதன் அவசியத்தையும் உணர்ந்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அனைவரையும் சுணக்கமின்றி சிறப்பாக செயல்படுவதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 28, 29ஆம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்ய இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறை சோதனைக்கு அன்றைய பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர் வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி, அமித்ஷா பெயர் வைத்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் பேசினார். 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்போது பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவார். திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கி போயிருப்பதாகவும் உதயநிதி விமர்சித்திருக்கிறார். ரெய்டை பார்த்து அதிமுகவுக்கு பயமில்லை என்ற துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக மீதான விமர்சனம் தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றார். காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது, கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் திமுகவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. அதே நேரத்தில் மேல மாடியில திமுகவுக்கு ரெய்டு நடக்குது,
அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீ காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு 63 சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக தான் முயற்சி செய்வதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். இன்னொன்னே உதயநிதி அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்றும் வைக்க முயற்சிக்கலை, நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கோபேக் மோடி என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் வெல்கம் மோடி என்று திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எங்களோடு தான் இருக்கிறார் என்று அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் திருமாவளவன் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணிக்கான அழைப்பா இது? திருமாவளவன் அளித்த விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை, வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன, அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். அது தேர்தலுக்கான அழைப்பு இல்ல, இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. அதுதான் அந்த போராட்டத்துக்கான அழைப்பு தான். அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று அந்த கட்சியின் மாவட்ட தலைவர் தாபா சிவா தெரிவித்திருக்கிறார். தருமபுரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் தாபா சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களை வரவேற்று பேசிய மாவட்ட தலைவர் தாபா சிவா 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடுவார் என்றார். தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை சிவாவின் அறிவிப்பை கேட்டதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். கங்குவா திரைப்படம் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக நடிகையும் நடிகர் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா குற்றம் சாட்டியுள்ளார். சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கூடிய கங்குவா திரைப்படம் கடந்த 14ஆம் தேதி திரைக்கு வந்தது. முதல் நாளிலேயே கடும் எதிர்மறை விமர்சனங்களை பெற்ற நிலையில் சமூக வலைதளங்களிலும் இந்த படம் மிகவும் விமர்சிக்கப்பட்டது. நிலையில் நடிகை ஜோதிகா விடுத்திருக்கூடிய அறிக்கையில் சூர்யாவின் மனைவியாக அல்லாமல் ஒரு சினிமா விரும்பியாக இந்த அறிக்கையை எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். சினிமா துறையில் கங்குவா ஒரு அபூர்வம் என்று கூறியிருக்கூடிய ஜோதிகா படத்தில் பல நல்ல விஷயங்கள் இருக்கையில் விமர்சகர்கள் அதை பற்றி பேச மறுத்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் கங்குவா படத்தில் இடம்பெற்றக்கூடிய நேர்மறையான விஷயங்களை யாரும் படிக்கவோ கேட்கவோ அல்லது நம்பாதது தனக்கு பெரும் வியப்பாக இருப்பதாகவும் ஜோதிகா கூறியுள்ளார். கங்குவா மீது முதல் நாளில் முதல் காட்சி முடியக்கூடிய முன்பே எதிர்மறை கருத்துக்களை தேர்ந்தெடுத்தது வருத்தமளிப்பதாகவும் இது திட்டமிட்டே பல்வேறு குழுக்கள் பரப்புரை செய்தது போல் தமக்கு தோன்றுவதாகவும் ஜோதிகா குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களை கேலி செய்யும் இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்ட படங்கள் கூட கங்குவா அளவிற்கு எதிர்மறையாக விமர்சிக்கப்படுவதில்லை என்று நடிகை ஜோதிகா ஆதங்கப்பட்டுள்ளார். கங்குவா நெகட்டிவ் விமர்சனங்கள் குறித்து அறிக்கை விடுத்துள்ள நடிகை ஜோதிகா, கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் சத்தம் தொந்தரவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக படம் நன்றாகவே இருப்பதாக கூறியுள்ளார். சினிமாவில் நம்ப முடியாத ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட பெரிய படங்கள், பெண்களை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்யும் கதாபாத்திரங்களை கொண்ட படங்கள், இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்ட படங்களுக்கு வராத விமர்சனம் கங்குவா மீது வைக்கப்படுவதாக நடிகை ஜோதிகா கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் இதுவரை கண்டிராத கேமரா வேலையை ஒளிப்பதிவாளர் வெற்றி இந்த படத்தில் செய்திருக்கிறார் என்றும் ஜோதிகா பாராட்டியுள்ளார். 3D தொழில்நுட்பம், சிறந்த விஷுவல், பெண்களுக்கான சண்டை காட்சி, சிறுவனுடைய அன்பு மற்றும் துரோகம் போன்ற விஷயங்கள் கங்குவாவில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஜோதிகா, கங்குவாவுக்கு எதிர்மறையான கருத்து தெரிவிப்பவர்கள் சினிமாவை உயர்த்த எதுவும் செய்யவில்லை என்றும் ஜோதிகா விமர்சித்துள்ளார். சென்னையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசினார்.
உதயநிதி ஸ்டாலின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரிடமிருந்து தாலியை வாங்கிய மணமகனின் தாய் மணமகனிடம் கொடுப்பதற்கு பதில் மணமகளுக்கு தானே கட்ட முயன்றதால் மேடையில் சிரிப்பலை எழுந்தது. சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார் குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி மணமகன் ஒருவன் தனக்குத்தானே தாலி கட்ட முயன்றதாக நகைச்சுவையாக கூறினார். கண் கலங்கினாங்க. கலாநிதி வீரசாமி சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியல, இதுதான் அந்த பொண்ணு அழுவுற கடைசி நாள், இனிமே அந்த பையன் தான் அழுவா. அதுல ஒரு சில பேர் அவசரத்திலையா இல்ல பதட்டத்திலையான்னு தெரியல, அவங்க மாலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. உதயநிதியின் பேச்சால் அரங்கத்தில் சிரிப்பலை எழுந்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3வது நாளாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தஞ்சாவூர், அம்மாப்பேட்டை, அம்மன்பேட்டை, கபிஸ்தலம், பாபநாசம், கும்பகோணம், திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாக்கோட்டை, திருவிடைமருதூர், அணைக்கரை, தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர், கொரடாச்சேரி, வடபாதிமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கூத்தாநல்லூர், வடகரை, கமலாபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. சம்பா நெல் சாகுபடி பணிகளுக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக கடலூரில் வீடுகளுக்குள் சூழ்ந்த மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் கடலூர் கங்கனாக்குப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். முழங்கால் அளவு மழைநீரில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பிய நிலையில் மழைநீரை அகற்றும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான முள்ளூர், செல்லக்குடி, மேலத்தானியம், முத்துடையான்பட்டி, லேனா விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அதேபோல கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்துள்ளது. இதனால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தாடிக்கொம்பு, சின்னாலப்பட்டி, சீலப்பாடி, செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ் நிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்தது. மூப்பன்பட்டி, இலைப்புயூரணி, இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், நாலாட்டின்புதூர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானலில் ஞாயிறு விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. மலைப்பகுதிகளில் பனிமூட்டம் கொடுத்த இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் ரம்மியமான இடங்களை புகைப்படங்களாக பதிவு செய்து கொண்டனர். ஏற்காட்டில் நிலவிய கடும் பனிமூட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு புதுமையான அனுபவத்தை ஏற்படுத்தியது. 5 அடி தூரத்தில் இருக்கும் பொருட்கள், வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் ஆனந்த குளியலிட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர்.
சாம்சங்ல போய் தமிழ்நாடு அரசாங்கம் சிக்கிக்கிட்டு தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை தொழிலாளர்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது என்று அந்த சரத்துல ஏற்றி அரசாங்கம் கையெழுத்து போட்டு, அதனால அரசாங்கம் முடிக்கலாம். தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தொழிலாளர்களின் உரிமை மறுக்கப்படுவதாக சாம்சங் பிரச்சனையை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி குற்றம் சாட்டியுள்ளார். நாகப்பட்டினத்தில் நடந்த அரசு ஊழியர்கள் சங்க கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடுவதாக சாடினார். அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் நாகை மாலி குற்றம் சாட்டினார். இலங்கையில் முன்பு 3% மட்டுமே பெற்றிருந்த கட்சி தற்போது ஆட்சியை பிடித்திருப்பதன் அடிப்படையை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் என்றும் நாகிமாலி குறிப்பிட்டார். சமூக புரட்சி இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புரட்சியினுடைய அடித்தளத்தை, இந்த புரட்சியினுடைய கருத்தோட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். மேலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கொதிநிலையை உருவாக்கக்கூடிய பணியைத்தான் தமிழ்நாட்டில் தங்களை போன்றவர்கள் செய்து கொண்டிருப்பதாகவும் நாகிமாலி கூறினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தரவுள்ளார். நவம்பர் 27ஆம் தேதி டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு கோவை சூலூர் விமானப்படை விமான தளத்தை வந்தடையக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக உதகை செல்கிறார். உதகையில் உள்ள ராஜ்பவனில் தங்கும் அவர் வரக்கூடிய நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலமாக கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து திருச்சி வாயிலாக திருவாரூர் செல்கிறார். அங்கு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்று மாலையே டெல்லி திரும்புகிறார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு அந்த மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. முக்கியமான திட்டங்கள் குஜராத்திற்கு மாற்றப்பட்டதால் மகாராஷ்டிராவில் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் வரக்கூடிய புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் மகாயுதி கூட்டணி எதிர்த்து மகா விகாஸ் கூட்டணி களம் காண்கிறது. மகா விகாஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி நாக்பூரில் ரோட் ஷோ சென்றார். கட்சிரோலி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டவர் இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காக மகாராஷ்டிரா அரசு எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். बड़ी बड़ी कंपनियां सेमीकंडक्टर का प्रोजेक्ट महाराष्ट्र में आ रहा था, वो चले गया गुजरात. एयरबस का प्रोजेक्ट महाराष्ट्र में आ रहा था, वो भी गुजरात चले गया. மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய 1500 ரூபாய்க்கு பதிலாக சிறந்த வாழ்க்கை அமைவதற்காக பெண்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைவது குறிப்பிடத்தக்கது. சிவசேனா சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கில் தீர்ப்பு வழங்காமல் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஓய்வு பெற்றதால் ஏமாற்றம் அடைந்ததாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா தேர்தலை முன்னிட்டு தனியார் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த வழக்கில் சந்திரசூட் நீதி வழங்குவதற்கு பதிலாக ஒரு வர்ணனையாளராக இருந்துவிட்டதாக கூறியுள்ளார். சந்திரசூட் ஒரு நீதிபதிக்கு பதிலாக சட்டத்தில் விரைவுரையாளராக இருந்திருந்தால் அவர் இன்னும் பரவலான புகழை பெற்றிருப்பார் என்றும் சாடியிருக்கிறார். மேலும் தற்போதைய பாஜக தலைமையை தந்திரமானவர்கள் என்று குறிப்பிட்ட உத்தவ் தாக்கரே சோனியா, ராகுல், பிரியங்கா, கார்கே ஆகியோர் மிகவும் மரியாதை கொடுப்பவர்கள் என்றும் கூறினார். தாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இன்றைய பாஜகவுடன் ஒப்பிடும்போது காங்கிரஸ் தலைமையிடம் மனிதாபிமானம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். யூஸ் அண்ட் த்ரோ என்ற மனநிலையில்தான் இன்றைய பாஜக தலைமை இருப்பதாகவும், ஒருவேளை பாஜக ஆட்சி அமைத்தாலும் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராக கூட ஆக முடியாது என்றார். டெல்லியில் காற்று மாசு தீவிரமடைந்துள்ள நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசின் தரம் நேற்றிரவு 7 மணி அளவில் PM 2.5 எனப்படும் நுரையீரலை பாதிக்கும் நச்சு அளவு 457ஆக அதிகரித்து மிக தீவிர கட்டத்தை எட்டியது. இந்த நிலையில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் 4ஆம் கட்ட திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படும் நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம்
வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் நேரடியாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மத்திய அரசு அலுவலகம் உட்பட அனைத்து அலுவலகங்களிலும் 50 விழுக்காடு ஊழியர்களை வைத்து பணியாற்றுமாறும், எஞ்சியவர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவையின்றி லாரிகள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள், சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் டெல்லி அரசு அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட் அறிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான கைலாஷ் கெலாட் அமைச்சரவை மற்றும் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்குள் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாகவும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உணர்வை அரசியல் ஆசைகள் முந்திவிட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கொண்டிருந்தால் டெல்லி மாநிலம் வளர்ச்சியடையாது என்று தனது கடிதத்தில் கூறியுள்ள கைலாஷ் கெலாட் தனது அரசியல் பயணத்தை மக்கள் சேவை என்ற இலக்கோடு தொடங்கியிருப்பதாகவும், அதையே தற்போது தொடர விரும்புவதாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கைலாஷ் கெலாட் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகியது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங், கடந்த காலங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை கைலாஷ் கெலாட் தொடர்புடைய இடங்களில் பலமுறை சோதனை நடத்தியதாகவும், அதனால் பாஜகவில் சேருவதை தவிர அவருக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். நமது நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் அவசியம் என்று இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அறிவுறுத்தியிருக்கிறார். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனத்தை இந்திய இளைஞர்களால் இங்கு உருவாக்க முடியாதா என இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஐஐடியின் XTIC என்னும் எக்ஸ்பெரிமென்ஷியல் டெக்னாலஜி இனோவேஷன் சென்டர் சார்பில் வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் குறித்த 2 நாட்கள் கருத்தரங்கு மற்றும் கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. சிறந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்திற்கான விருதுகளும் வழங்கப்பட்டன. இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிவந்த லீமஸ்க் என்ற மெய்நிகர் திரைப்படத்தை இயக்கியதற்காக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு சென்னை ஐஐடி விருது வழங்கி கௌரவித்தது. அனுபவமிக்க தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையத்தின் விருதை சென்னை ஐஐடி பேராசிரியர் மணிவண்ணன் தலைமையிலான குழுவினர் வழங்கினர். பின்னர் $5 மில்லியன் செலவில் 6 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட லீமஸ் திரைப்படம் குறித்து உரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏ.ஆர். ரஹ்மான், நமது நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அவசியம் என்று கூறினார். இங்கே ஏன் ஒரு மைக்ரோசாஃப்ட், இங்கே ஏன் ஒரு ஆப்பிள் இந்தியாவில் உருவாக்க முடியல? நம்ம எல்லாம் ஒரு டிரைவரா இல்லை, ஒரு பேசஞ்சரா இருக்கும். அதனால இங்க இருக்கிற யங் மைண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். இப்போ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ லீடர்ஷிப் என்கரேஜ் பண்ண சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருவதாகவும், நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்தார். தனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளதால் பொறுப்பு கூடியுள்ளதாக நடிகர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வருபவர் நடிகர் அர்ஜுன். இவரது நடிப்பில் வெளியான ஜென்டில்மேன், ஜெய்ஹிந்த், கர்ணா, முதல்வன் உள்ளிட்ட படங்கள் சூப்பர் ஹிட் அடித்தன. 1992ஆம் ஆண்டு வெளியான சேவகன் படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமான அர்ஜுன் இதுவரை 12 படங்களை இயக்கியுள்ளார். திரையுலகில் 45 ஆண்டுகளை நிறைவு செய்த அர்ஜுனுக்கு சென்னை டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதேபோன்று சின்னத்தம்பி, மன்னன், சந்திரமுகி உள்ளிட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் பி. வாசுவுக்கும் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுக்கு நாங்கள் வந்து எந்த அளவுக்கு டிசர்வ் பண்றோம் தெரியாது. பட் பொறுப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு லைஃப்ல. அதான் மேடையில் கூட நான் சொல்லிட்டு வந்தேன். I will try to be a better human being to justify this honor. சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கினார். தீபாவளி, பொங்கல் பண்டிகை காலங்களில் நிற்பதைப் போல செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடுமுறையொட்டி வெளியூர் சென்றிருந்தவர்கள் சென்னை திரும்பியதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் நேற்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கார்கள், தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாள்தோறும் பரனூர் சுங்கச்சாவடியை கடக்கும் வாகனங்களை விட நேற்று கூடுதலாக 65% வாகனங்கள் கடந்து சென்றதாக சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.
தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து கடற்கரைக்கு அரை மணி நேரத்திற்கு ஒரு மின்சார ரயில் மட்டும் இயக்கப்பட்டதால் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நேற்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணி நடைபெற்றது. இதன் காரணமாக கடற்கரை செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் 5வது நடைமேடையிலிருந்து மட்டும் இயக்கப்பட்டன. 30 நிமிடங்களுக்கு ஒரு மின்சார ரயில் மட்டுமே தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டதால் 5வது நடைமேடையில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் சிலர் ரயில் பயணத்தை தவிர்த்துவிட்டு தாம்பரத்திலிருந்து பேருந்து மூலமாக பயணித்தனர். வாலாஜிபட்டிலிருந்து தாம்பரம் வந்துருக்கிறேன். நான் அங்கேருந்து வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து, ஆனால் இங்கே வந்து ஃபுல் ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது வண்டி. ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் போகிறாங்க ஜனங்களாம். ட்ரெயின் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே போல் போக்குவரத்து நெரிசல் வந்து இந்த தாம்பரத்தில் வந்து அதிகமாக இருக்குது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டன. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகளை விற்பனை செய்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகளை விற்பனை செய்த வழக்கில் கைதானவர்களில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் கடந்த 14ஆம் தேதி வனத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தங்கம் மற்றும் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்பாக ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த ஈஸ்வரி, கருப்பசாமி, முகமது ஜியாதீன், ஜஸ்டின், கார்த்திகேயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று யானை பொம்மையை வாங்க முயன்ற 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று வனத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். இந்நிலையில் கைதானவர்களில் ராஜா என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தெற்கு ஒன்றிய தலைவராக இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராஜா உட்பட கைது செய்யப்பட்ட 12 பேரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னையில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்திய வழக்கில் தீபா என்ற பெண்ணை காவலர்கள் கரூரில் கைது செய்தனர். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதிக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. திருவேற்காட்டைச் சேர்ந்த தீபா என்பவர் அண்மையில் ஆரோக்கியதாஸ் வீட்டுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசின் உதவித்தொகை பெற்றுத் தருவதாக கூறி குழந்தை மற்றும் தாய் நிஷாந்தியுடன் தியாகராய நகருக்கு அழைத்துச் சென்றார். குழந்தைக்கு பால், பிஸ்கெட் வாங்கி வருமாறு நிஷாந்தியை அனுப்பிய தீபா குழந்தையை கடத்திச் சென்றார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி திருவேற்காடு தனியார் மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தையை காவலர்கள் மீட்டதுடன் தீபாவின் 3வது கணவர் ஹரியை கைது செய்தனர். தீபாவை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கரூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். தனக்கு குழந்தை இல்லாததால் கோவிலில் சந்தித்த பெண் அறிவுறுத்தலின் பேரில் சென்னை கண்ணகி நகரில் குழந்தையை கடத்தியதாக கைதான தீபா வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தையை கடத்திய வழக்கில் தீபா என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருவேற்காட்டில் உள்ள கோவிலுக்கு சென்றபோது கண்ணகி நகரை சேர்ந்த பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததாக கூறினார். அவரை காப்பாற்றியதால் இருவருக்கும் நட்பு ஏற்பட்ட நிலையில் தனக்கு குழந்தை இல்லாத குறையை அந்த பெண்ணிடம் தீபா பகிர்ந்திருக்கிறார். கண்ணகி நகரை சேர்ந்த பெண் தங்கள் பொதியில் ஏழைகள் அதிகம் இருப்பதால் அவர்களிடமிருந்து குழந்தையை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார். அதன் பேரில் நிஷாந்தி என்பவரை அணுகிய நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறந்திருப்பது தெரியவந்தது. இதனால் அவர் குழந்தையை தர மாட்டார் என்பதை உணர்ந்து அரசு நிதி உதவி வாங்கித் தருவதாக கூறி தியாகராய நகருக்கு அழைத்து சென்று குழந்தையை கடத்தியதாக ஒப்புக்கொண்டார். தீபா மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குழந்தை கடத்தலுக்கு தூண்டுதலாக இருந்த பெண்ணையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெண்களின் அழகு கூந்தலில் இல்லை, அவர்களுக்கான சுதந்திரத்தில் இருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனுக்கு ஈஷா அறக்கட்டளை பதிலளித்துள்ளது. ஈஷா மையத்தில் பெண்கள் யோகா பயிற்சிக்காக சேர்க்கப்பட்டு மூளைச்சலவை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்த முத்தரசன் பெண்களுக்கான அழகில் கூந்தல் அழகும் ஒன்று என்று கருத்து தெரிவித்திருந்தார். இவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஈஷா அறக்கட்டளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்த அரசியல் தலைவரிடமிருந்து இப்படியான பிற்போக்கு சிந்தனைகள் வெளிவருவது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ளது. பெண்களின் அழகு கூந்தலில் இல்லை என்றும் குடும்பம், சமுதாயம், சித்தாந்தம், மதம் உள்ளிட்ட காரணிகளின் கட்டாயங்கள் ஏதும் இல்லாமல் அவர்களின் வாழ்க்கையை சுயமாக தேர்ந்தெடுப்பதில் இருக்கிறது என்று ஈஷா அறக்கட்டளை கூறியுள்ளது. உண்மையை அறிந்து கொள்ள எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்த அவதூறுகளை முத்தரசன் ஊடகங்களுக்கு முன்பு படித்து காட்டியது முதிர்ச்சியான அரசியல் போக்கு இல்லை என்று விமர்சனம் செய்திருக்கூடிய ஈஷா அறக்கட்டளை சாதி, மத, இன, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் யாதுமின்றி பல கோடி மக்களுக்கு இந்த மண்ணின் ஆன்மீகத்தை ஈஷா அறக்கட்டளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. ஆகவே உண்மைக்கு புறம்பான பொய்யான அவதூறு கருத்துக்களை முத்தரசன் பரப்ப வேண்டாம் என்றும் ஈஷா அறக்கட்டளை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை கிரீம் சாலையில் ஆட்டோ ஓட்டுநரான பெண்ணை இளைஞர் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
வெளியூரிலிருந்து வந்த 2 பயணிகளை தன்னுடைய ஆட்டோவில் ஏற்றி வந்த ஓட்டுநர் முகாயி கிரீம் சாலையில் உள்ள ஒரு உணவகத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது அறை எடுத்து கொடுப்பது தொடர்பாக கண்ணன் என்பவர் அவர்களிடம் பேசி சம்மதம் பெற்றுள்ளார். இந்நிலையில் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் முகாயை தான் விடுதிக்கு அழைத்து செல்வதாக கூறி தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார். இதனால் கண்ணனுக்கும் முகாய்க்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வார்த்தைகள் எல்லை மீறியதால் கோபமடைந்த கண்ணன் அந்த பெண்ணை அறைந்தார். பதிலுக்கு அந்த பெண்ணும் அவரை தாக்கியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புகாரின் அடிப்படையில் 1000 விளக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மேடவாக்கத்தில் சாலையோரம் இருந்தவரை மாடு முட்டிய கோர காட்சிகள் தான் இது. மேடவாக்கம் சௌமியா நகர் பகுதியில் சாலையோரம் சாவகாசமாக ஒருவர் அமர்ந்திருந்தார். பின்னால் இருந்து வந்த மாடு எதிர்பாராத விதமாக அவரை முட்டியது. கீழே விழுந்தவரை மாடு தொடர்ந்து முட்டியது. பின்னர் பைக் மற்றும் ஆட்டோவில் வந்த நபர்களை பார்த்து மாடு அங்கிருந்து கலைந்து ஓடியது. மாடு முட்டியதில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின் வீடு திரும்பினார். இதனிடையே மேடவாக்கம் பகுதியில் மற்றொரு சம்பவத்தில் மாடு முட்டியதில் 75 வயது மதிக்கத்தக்க ஜவஹர் உயிரிழந்தார். இது தொடர்பாக பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிதடி சண்டையில் ஈடுபடுபவர்கள் ஆம்புலன்ஸ் வந்ததும் வழிவிட்ட காட்சிகள்தான் இது. கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் ஒன்று அவ்வழியே வந்தது. உடனே சண்டையை நிறுத்திய இரு தரப்பினரும் ஆம்புலன்ஸ் செல்ல வழிவிட்டு மீண்டும் சண்டையை தொடர்ந்தனர். ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு சண்டையை தொடர்ந்த அதே கேரளாவில் திருச்சூரைச் சேர்ந்த நபர் காலியான சாலையில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் ஜாலியாக கார் ஓட்டியவருக்கு காவல்துறையினர் அபராதமும் விதித்துள்ளனர். மங்களூருவில் நீச்சல் குளத்தில் 3 இளம் பெண்கள் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் தனியார் தங்கும் விடுதியின் நீச்சல் குளத்தில் 3 இளம் பெண்கள் சடலமாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மைசூருவை சேர்ந்த 21 வயதான நிஷிதா, 20 வயதான பார்வதி, 21 வயதான கீர்த்தன் ஆகியோர் உள்ளால் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள நீச்சல் குளத்தில் 3 சடலமாக மிதந்தனர். 3 இளம் பெண்களின் உடல்கள் நீச்சல் குளத்தில் மிதப்பதாக ரிசார்ட் பணியாளர்கள் காவலர்களுக்கு தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற காவலர்கள் 3 உடல்களையும் மீட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். இளம் பெண்கள் நீச்சல் குளத்தில் விளையாடிக் கொண்டு குளித்த போது இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இறப்பிற்கான காரணம் குறித்து காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கூடிய வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இன்டர்போல் உதவியை நாடியிருப்பதாக இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியதால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்தார். இதையடுத்து இடைக்கால பிரதமரான முகமது யூனுஸ் பதவியேற்று 100 நாட்கள் ஆன நிலையில் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது கடந்த ஜூலை ஆகஸ்டில் நடைபெற்ற போராட்டங்களின் போது 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறித்தும் ஷேக் ஹசீனா ஆட்சியில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்கப்படும் என்றும் கூறினார். இதனால் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கூடிய ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய கூட்டாளிகளை வங்கதேசத்திற்கு நாடு கடத்த சர்வதேச காவல் அமைப்பான இன்டர்போல் உதவியை நாடி இருப்பதாகவும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அளிக்க இன்டர்போலிடம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் விவகாரம் மிகைப்படுத்தப்படுவதாகவும் இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் தெரிவித்தார்.
யுக்ரைனின் ஒடேசா நகரில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது. உக்ரைனில் உள்ள மின்சார உள்கட்டமைப்புகளை ரஷ்யா குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது. ஒரே நாளில் 120 ஏவுகணைகள் மற்றும் 90 ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா உக்கிர தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலால் யுக்ரைனின் பல பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டது. ரஷ்யாவின் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் வகையில் 140 வான் இலக்குகளை உக்ரைன் தாக்கி அழித்துள்ளது. ரஷ்யாவின் திடீர் அதிக தாக்குதலால் 2 பேர் கொல்லப்பட்டதுடன் 6 அப்பாவி பொதுமக்கள் காயமடைந்தனர். இதில் 2 குழந்தைகள் ஆவர். டெல்லியில் உள்ள குதுப் மினாரில் நடிகை நயன்தாராவை கண்ட சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். டெல்லியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான குதுப் மினாருக்கு நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் குழந்தைகளுடன் சென்றிருந்தார். அங்கு மக்களுடன் மக்களாக நயன்தாரா குடும்பத்துடன் சுற்றி பார்ப்பதைக் கண்ட மற்ற சுற்றுலா பயணிகள் அவரை சூழ்ந்து கொண்டு படம் எடுத்தனர். இந்த நிலையில் நயன்தாராவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கும் படத்தின் தலைப்பு மற்றும் டீசர் காலை 10:30 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.